கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வெரி குட். இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா இருக்குதுன்றதெல்லாம் இல்லை. ஒருத்தர் சொன்ன மாதிரியே நான் ஃபீல் பண்ண முடியாது. அதுவும் பொம்பளைங்க இல்லை அம்மாங்க ரொம்ப மோசமானவங்க. உங்கள் அம்மாக்காக சொல்ல, நல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, இது வரைக்கும் இல்லாத இந்த டேஸ்ட் எப்படி தான் வந்ததுன்னே தெரில, இந்த குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி வந்துச்சுன்னே தெரிலன்னு தட்டில் போட்டு வைப்பாங்க. எதுக்கு நினைப்போம், சாப்பிட்ருவோம், செஞ்சுருவோம், நல்லாவும் இருக்குதுன்னுவோம். கரெக்ட் தானே? யார் ஏமாறுறவங்க? ஏமாறாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஒத்து வரல அப்படின்ட்டு. நீ சாப்பிட்டெல்லாம் பார்க்கல ராஜா, சும்மா நீ இப்போ ஜஸ்ட்டு வந்துக்கிற, அதனால் உனக்கு என்ன ஆகாது, ஒன்றே ஃபீல் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீ ஆராய்ச்சி மனதோடு வந்து பார்க்குற, அதனால் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் அந்த ஆரா ஃபீல்லாம் உனக்கு ஆகாது. ஸ்பெஷல்ன்றது இப்போ தெரியாது உனக்கு. டைம் போகும்போது நீ மட்டும் தான் ஸ்பெஷல்னுவே. இது ஒன்றா ரெக்கார்ட் பண்ணின்னுக்குறோம். நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொன்ன நீ தான். இது நான் என்னென்ன பயிற்சி கற்றுன்னு ஒரு 40 நாளில் சொல்லு, நீ மட்டும் தான் ஸ்பெஷலுன்ட்டு. தெரியாது என்ன சொல்ல போகிறேன்னு உனக்கு தெரியாது. நான் வந்து உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது கருதியும் சொல்லலாம், நான் ஃபீல் பண்ணதாகவும் அதை சொல்லலாம். உண்மையிலேயே அது அந்த ருசியான சாம்பாராகவும் சாப்பாடாகவும் இருக்கலாம். 2 வாட்டி ஏமாற்றிருப்பாங்க அம்மா, இப்போ 3வது வாட்டி அதே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன அதே தான் சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக தான் செஞ்சுக்கிறாங்க. உன்னை ஆராய்ச்சி மனம்னா செய்யினா 2 வாட்டி என்னை ஏமாற்றி இப்படி தான் சாப்பிட வச்சுட்டேன் அந்த சனியை, இப்போ என்ன பண்ண கிடையாது. ஏன் நம்ம 2 வாட்டி ஏமாந்தோம். புளி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, கட்சி வரைக்கும் புளி வரப்போதில் இவ இப்படி தான் ஏமாற்றி. உண்மையிலேயே புளி வருதுன்னு பதறா, இவ பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறான்னு நினைப்போம் நம்ம. புரியுதா? ஏன் நம்ம 2 வாட்டி என்ன பண்ணிட்டாவா, நிலா எந்த காலத்துனாலும் வருமா, நிலா வருமா, நிலா வா வா, நில்லாமல் மலை மேலே ஏறி வா, மல்லிகைப்பூ கொண்டு வா, இவ்வளோ சொல்லி சோறு விட்னாலா இல்லையா? என்னப்பா வீடியோ காட்டான், அதுவும் செய்யறது இல்லை, அதுவும் வீடியோ போட்டு சோறை விட்டுருது. பக்கற அதுக்கெல்லாம் ஆளுக்குறாங்க, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். என்ன பண்ணி பார்த்து நீ ஏமாந்துக்கிடா, இந்த வாயை தரு, சொல்லு உள்ள நொந்திருது. கரெக்டா? ஏமாத்திட்டாளா இல்லை நான் வானன்னு விட்டுனாலா? எல்லாம் பொய்யா இருக்கலாம். இதெல்லாம் இந்த சம்பவம் வீடியோ காமிச்சது, நிலா வராது, எல்லாம் பொய் தான். ஆனால் அவன் நோக்கம்னா என் பிள்ளை என்ன பண்ணான், இது புரிஞ்சிச்சானா அதெல்லாம் அந்த அசிங்கத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம். நம்மளை யோசித்து பார்த்து, அம்மா வயசாகிடுச்சு, என்னை குழந்தையா இருக்கும்போது ஏமாற்றினுக்கிறேன் சனின்னு, நீலாம் வருன்னு சோறு ஊட்டினேன், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, செருப்பாடி நாயின்னு சொல்லுவான். எந்த மனுஷனா சொல்லிக்கிறானா? நான் இவ்வளோ பேசுகிறேன், நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாண்ட போய் இந்த மாதிரி ஏமாற்றிட்டோம்மா. இல்லை நீங்களாம் போய் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் எல்லாம் போய் உங்கள் அம்மாவை இது மாதிரி என்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? அல்டிமேட்டாக நோக்கம்ண்ணா யார் நல்லா இருக்கணும்னு, நான் நல்லா இருக்கணும்னு. அது பொய்மையெல்லாம் அவசியம் இல்லை. வாய்மை என்பது யாதினில் யாது ஒன்றும் தீது எதுவும் இல்லை. சரி, இப்போ 6 வரலன்னா உங்கள் நஷ்டம் என்ன ஆயிடுச்சா என்ன? சார் அவன் என்னம்மா அந்த ஆள்கிட்டு போனால் சாக்ஸ் தானே கீஞ்சிச்சு நான் சொல்ல முடியும்? சொல்லுவியா? ஆச்சா, நஷ்டம் ஒன்றும் ஆகலை. என்னன்னா நீ எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணல, அப்படி தானே? ஃபீல் பண்ணல நீ எப்படி இன்றைக்கி சொல்ல முடியும்? தண்ணியில் வச்ச உடனே சூடாகிடும், டைம் ஃப்ரேம் தேவைப்படுது. ஃபீல் பண்ணலாம் இல்லைன்னு ஆகிடுமா என்ன? டைம் எடுக்கலாம்ல. முதல்ல எனக்கு முளைக்காம்பு எடுத்து வாயில் வச்சால அதுதான் நான் இவ்வளோ பெருசாக ஆகிருக்கிறேன்ல இந்த மனுஷன் யாருன்னு நினைக்கிறேன். முதல்ல தூய்மை மனுஷனான அது உனக்கு புரியுமா இல்லையான்னு தெரியாது. அது முன்னாடி அப்புறமா இதை நான் சின்ன வயசாக இருக்கிறேன். பால் குத்தால முதல் வாட்டி வாய் உள்ளே போச்சுல, என் வாய் உள்ள அது இதில் இருக்குதா இல்லையா? இருக்கும். எல்லாம் அதில் மாறி இருக்கும், என்சைம்லாம் மாறி அதெல்லாம் தான் நான் அனுப்போம். அப்படி தானே? இப்போ எங்கள் அம்மா என்ன தான் பண்ணி கொடுத்துக்கிறேன், என்ன ஏமாத்திட்டாளா? அம்மான்றது இல்லை, யாரோ உதவி செய்யறதுக்காக நமக்கு என்ன பண்ணுவாங்க சொம்மனா. நான் நிறைய வாட்டி பழைய வீடியோலாம் பேசியிருப்பேன், இதோட கீழெல்லாம் பேசியிருப்பேன். ஒரு மனுஷனை காப்பாற்றணும், ட்ரெயின் வருது, குறுக்க வந்தால் என்ன சொல்லுவாங்க, சார் ஏனுங்க எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஏய் அப்படின்னா என்ன பண்ணுவான்?
ட்ரெயின் போயிடும். என்ன வாடான்ட்டியே, நான் யார் தெரியுமா, பெரிய இன்ஜினியரு, என்ன போய் வாடான்ட்டேன், எங்கள் அம்மா யார் தெரியுமா, எங்கள் ஜாதி என்ன தெரியுமா, எங்கள் குலம் என்ன தெரியுமா, நாங்கள் எப்பேற்பட்டவங்க, நாங்கள் சத்திரிய குலத்தில் பொந்தவங்க சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? புரிந்த மனிதன் என்ன நன்றி சொல்லுவான், நன்றியா என்னை காப்பாற்றிட்டீங்கன்ட்டு. அப்படி சொல்கிறவங்க தான் இங்கே வந்துங்கிறாங்க. புரியாதவங்கலாம் என்ன வீடியோவில் என்ன சொல்லுங்கிறான், புரியுதா அவனுக்கு? நல்ல ஸ்பெஷல் நான் அப்படின்றது எப்போ புரியும்? சில நேரத்தில் சிலருக்கு சிலர் தான் பிடிக்கும். இப்போ ஒன்றுவனா உனக்கு புரியுதான்னு தெரில. டைரக்டர் பூ ரெண்டு அப்படி முட்டி எடுப்பார்ல சினிமாவில், பூலாம் முட்டி 2 பூவை அப்படி கொண்டுவாங்க. அது எதுக்கு முட்டி எடுத்தாங்க? சினிமாவில் 2 பூவை அப்படி ஒட்டி அப்படி எடுப்பாங்களே. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இரு விழி மயங்குது. பாட்டு கேட்டுக்கிறியா? ஒன் ஃபார் மை மாஸ்டர், ஒன் ஃபார் மை அந்த பாட்டு நடுவில் தோணி தெரியலையா? பாபா பிளாக் ஷீப் ஹாவ் யூ எனி உல். எஸ்ஸா, அது எத்தனை பேக்கா? எத்தனை பேக் இருந்தது அதில்? பேகு எத்தனை பேக்கு கொடுத்தது அந்த ஆடு? இதானா உன் டக்கு? பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல். எஸ் சார் 3 bags ஃபுல். 3 4 5 உனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களோ? நான் என்ன பண்ணலன்னா எதையுமே ஃபீல் பண்ணி படிக்கவே இல்லை, வாழவே இல்லை. திடீர்னு என்னத்தை ஃபீல் பண்ணுவேன்? ஃபீல் பண்ணவே தெரியாதவனுக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியும்? புரிஞ்சிச்சா? குழந்தையாகவே இருக்கிறீங்க. ஃபீல் பண்ண அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உனக்கு ஃபீல் பண்ண முடியும்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஃபீல் பண்ண முடியும்னா விட்டுரு, தப்பு கிடையாது. பட் ஃபீல் பண்ண முடியுமான்னு பாரு. ஃபீல் பண்ணாததுக்கு காரணம் நீ கவனமாக இல்லை. அந்த பாட்டை நீ கவனமாக படிக்கலை, ரசிக்கலை. புரியுதா? என்ஜாய் பண்ணல நீ அந்த பாட்டை. ஏதோ பரிச்சை ஆகிட்டு வந்துட்டுக்கிற. என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், சாப்பாடை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ண சாப்பாடு மறக்க முடியாது உன்னால். ருசியாக சாப்பிட்ட சாப்பாடு உன்னால் மறக்க முடியும்? ஏன் மறக்க முடியாது? ஆனால் அம்மாவோ அப்பாவோ திட்டம் தரலாம் ஞாபகம் வச்சுக்கிறியா? அதுவும் இல்லையா? வச்சுக்கணும். அது 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 வந்து உள்ளே தைக்கும் சிலதெல்லாம். முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது. இல்லை சார், கான்வெண்ட் படிக்கும்போது நாங்கள் ஐ லவ் யூ தான் சொல்லுங்கிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொன்ன கெட்டு போயிட்டுருக்கோம். அப்படி தானே? இப்போ நான்லாம் கோயிட்டே படிக்கல ராஜா. பொம்பளை எந்த மாதிரி வாசனை இருப்பானே எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ இல்லை, அப்போது 10வது 12வது 10வது 12வதுலாம் நான் படிக்கல. 10வது வரைக்கும் தெரியாது. இந்த என்ன பண்ண கரஸ் பண்ண கோர்ஸ் இதுக்கு தான் போனேன் நான். நான் சொன்னது என்னென்னா, நம்ம வந்து டிகிரி நான் தனியாக படிக்க போகிறேன்னு போகுது. பொம்பளைங்க வாசிக்கிறேன்னு நம்ம தெரிஞ்சு முடியும். ஏன்னா அங்கே ஒன்றா உட்கார வைப்பாங்க கரஸ் பண்ணுறதுல. நான் பின்னாடி உட்காந்து ராஜா, முன்னாடி ஒரு பொம்பளை திரும்பி பார்த்துருந்தா. உனக்கு அப்படி கிடையாது. பக்கத்துலேயே வந்துடுறாளுங்க, ஸ்கூல் போகும்போதே கூட உட்காந்துக்கிறாளுங்க. அப்படி தானே? சொன்ன கேட்டுருக்கோம். எல்லாம் இருந்தால் என்ன ஆகிட்டா? ஒரு பசித்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? செம்ம பழுது எப்படி இருக்கும்? நீ பசி எடுத்து முடியும் உனக்கு எல்லாத்தையும் விட்டு நூந்திட்டானா ஆகும். புரியுதா? ஆர்வம் போயிடும். பட் ஆர்வப்படு வாழ்க்கையில். கடவுள் ஒன்று இருக்குது. இந்த மனுஷன் ஏதோ விசேஷம் அம்மா சொல்கிறாங்க, மேபி இருக்கலாமான்னு சந்தேகம் கூட பட்டுக்கோ. ட்ரை பண்ணிப்பார், வரலனாலும் தப்பு இல்லை ராஜா. ஆனால் நான் ஒரு விசேஷமானவன் தான். என் பக்கத்தில் வந்து நெத்தி துடிக்கும். இப்போ தான் ஒரு குழந்தை வந்து சொல்லுது இல்லைன்னு. ஆல்மா சொல்கிறேன்னா பயிற்சி எடுத்தால் எல்லாருக்கும் தெரியும். உபதேசம் வாங்கின எல்லாருக்கும். எத்தனை பேருக்கு என் பக்கத்தில் வந்து நெத்தி துடிக்குது? கை தூக்குங்க. இத்தனை பேர் போய் சொல்கிறாங்க, பார்த்துக்கோ. அவங்கள மட்டும் எக்ஸப்ட், அவங்கள விட்டுறியா? நல்லா இருக்குதுன்னு சொம்மனா விட்டுவா. இவங்கெல்லாம் உனக்கு சம்மந்தப்பட்டவங்கள. யாரும் காசு குத்தி தம்பி ஒருத்தன் வருவான், அவன் வந்து இது மாதிரி சொன்னான்னா என்ன பண்ணுங்க? சரியா? உணர்வேன். அதுக்கான அந்த இடம் ஆகணும் இல்லைப்பா. கையில் க்ளோஸ் போட்டு சாக்கடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே நடக்குமா? எப்போ சாக்கடிங்க? கையை க்ளோஸ் கைட்டினா கூட சாக்கடிக்காது. கட்டை செருப்பு போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகுது? கீழே கான்டாக்ட் ஆகணும். ஃபிசிக்கல் பாடி கான்டாக்ட் ஆகணும். நியூட்ரல் பாசிட்டிவ் ஒன்றா தான் சாக்கடிங்கலாம் அடிக்காது. புரியுதா? அப்போ அவ்வளோ தூரம் நாலேஜ் இருந்தால் தான் சாக்கு கரண்ட் இருக்குதுன்னு தெரியும்.
இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கணும். சரியா? அவங்க உனக்கு உடனே புரிஞ்சிடும் அப்படின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பொய் சொல்ல மாட்டான் நம்பு, பொய் சொன்னாலும் நல்லதுக்காக இருக்கும்னு நினச்சிக்கோ. 2 சந்தர்ப்பம் இருக்குது. பொய் சொல்ல மாட்டான்னு ஒன்று நம்பு, பொய் சொன்னாலும் இதுக்கு தான் இருக்கான், புள்ள நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் பேசுறது நல்லதுக்கு, அது புரியுதா? நான் கெட்டு போன்னு பேசுகிறேன்னா சுயமரியாதையோட வாழணும் தானே சொல்கிறேன். அதில் எதுனா தப்பு தான் கேளு, ஃபீல் அப்புறமா பண்ணலாம். முதல்ல நில்லு, அப்புறமா ஐ லவ் யூ சொல்லு. நல்ல கேள்வி தான். இப்படி நீ எல்லாத்துலையும் கேட்க முடியுமா? முதல்ல எங்கன்னா உங்கள் ஸ்கூலில் மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் நடத்துனாங்களா? அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? பேசவே மாட்டாங்க. அப்படி தானே? டீச்சர்லாம் கேள்வி கேட்பியா? பத்தியா, நான் அது மாதிரி யாரும் இல்லை. அதுவே போதாது, அதுவே ஃபீல் பண்ணலையே நீ? ஃபீல் பண்ண சொல்ல தெரில, உன்னை இக்னோர் பண்ணல நான். அப்படி தானே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா? அதை தான் அவங்க என்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்ட்ராவா. அதெல்லாம் நம்பாத. நடக்கும்போது நீயே நம்பாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் நடக்கும்ல, அப்போ தெரியும். ஆமாம், இது ஒரு விசேஷம் அப்படின்ட்டு. இதான் அவங்க ரேஞ்சில் யாரும் இல்லை. நியரஸ்ட்டுக்கிறார் ஒருத்தர், அதோ ஒரு உபதேசம் வாங்கினார் இப்போ தான். அது மாதிரிலாம் ஆமான்னு கேளு. அந்தால அதோ ஸ்ரீராமர் போய் தம்பி கேளு, ஆமாவான்னு கேளு. நீ பின்னாடி கூட சாப்பிட போகும்போது கூட தனியாக கூப்பிட்டு போய் மெட்டி கூட கேளு. மொத்தம் எல்லாம் சேர்ந்து போய் சொல்கிறீங்களாடா என்ன வச்சு? அப்படி இல்லை ராஜா, நல்ல இடம், நீ நல்லா இருக்கலாம். என்னப்பா? ஆப்போசிட்டாக சொல்லிடுறாங்க. சரி, ஃபீல் ஆகலைன்னா இங்கே ஒருத்தருக்குறாங்க ஃபீல் ஆகாமே. அது காசு கொடுத்து சொல்லிடுறேன், பண்ண இல்லைன்னு சொல்லு. இந்த ஒரு கேள்வி வரும் இல்லை, அதுக்காக ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சு. யாருன்னா ஃபீல் ஆகலைன்னா இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க ஆமாம் எனக்கு ஃபீல் ஆகலைன்னு கேளியா கூடவே இருக்கிறீங்க, ஃபீல் ஆகலைன்னு கேள. ஆமான்னு கேள. அதுக்கு தான் ஆள் வேணும் எனக்கு. எது நடக்கலையே அதுக்கு ஆள் ஒன்றுமா இல்லையா? அதுக்கு ஆள் வச்சுக்கிறேன். ஃபீல் ஆகலன்னு யாரும் போக முடியாது ராஜா, பண்ணாமல் விட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களே கேட்கலாம் பண்ணுறீங்களா தொடர்ந்துன்னு. அங்கே இங்கே இல்லை, அங்கே பக்கத்தில், அதோ பக்கத்தில் அதை பண்ணுறாங்களாம்மா, பொய் சொல்கிறாங்க கேளு. என்னவா வியாபாரம் 500 ரூபாயிலேருந்து போயிங்க, 500 ரூபாயிலேருந்து வியாபாரம் போகுது ராஜா. இன்னைக்கு வரவங்களுக்கு வேற வேலை நானாக செய்யுது, நீ அப்போ வந்து வாங்கிருந்தேன்ல. இப்போது காய்கறியெல்லாம் இருக்குது இல்லை, டைம் ஆக விலை கம்மியாகிடும். ஏன் காய்கறி வியாபாரம்லாம் இருக்குது இல்லை, டைம் ஆக என்ன பண்ணி ஆகும்னா அழுகிட்டோம், அதனால கம்மியாக தள்ளுறோம். சாராயம் இருக்குது இல்லை, டைம் ஆக விலை அதிகமாகும். நீ 18 இயர்ஸ் ஓல்டு வாங்கினேன்னு வச்சுக்கோ, காசு அதிகம். ஏன் இன்னும் 50 இயர்ஸ் ஒயின்லாம் வாங்கணும்னு வச்சுக்க, செம்ம கிட்டவே போக முடியாது, விலை ஏறினே போவோம். விற்கலன்னா அவனுக்கு என்ன லாபம்? ஒயின்லாம் காய்கறியெல்லாம் விற்கலன்னா நஷ்டம். காலையில் வாழைப்பழம் விற்கிறார் ஒருத்தர் தண்டு வலின்னு வச்சுக்க, காலையில் ஒரு 10-5 ரூபான்றான்னு வச்சுக்கோ. ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு போனேன்னா 3 ரூபான்னுவார். சாயந்தரம் 7 மணிக்கு போனால் கூறு எடுத்துங்கன்னுவார். காலையில் எல்லாம் கோயினாயிடும். அது வாழைப்பழ வியாபாரம். இது அப்படி இல்லை ராஜா, இது சாராய வியாபாரம். ஆமாம், நாளாக என்ன ஆகும்? ஆமாம், நீ 10 இயர்ஸ் ஓல்டு 12 இயர்ஸ் ஓல்டு தெரியுமா? சாராய டைம் ஆனாக்கா விலை அதிகன்ட்டு. வேற என்ன, காஸ்ட்லி ஆகிடும் டைம் ஆகட்டும். என்னப்பா டாஸ்மார்க்கில்
அப்படியா? நான் சாராயத்தை சொன்னுங்கிறேங்க, நாங்கள் டாஸ்மாக் சாராயத்தை சொல்லலை. ஒயினு, விஸ்கி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.